வணக்கம். இன்றைய நாள் 1/11/2025 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ஹிமாஷா உபேதுல்லா. பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்வேலியில் மாடியில் இருந்து விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி போராட்டமும் கருத்தரங்கும். தமிழர்களுக்கு எதிராக கடும் போக்குவாதிகளின் சதி நடவடிக்கை அம்பலப்படுத்தும் சிங்கள தேரர். எரிபொருள் கொடுப்பனவை நிராகரித்த பிரதி அமைச்சர்கள். இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயகச் செய்திகள். யாழில் வெற்றிலை துப்ப முயற்சித்த ஒருவர் மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். நீர்வெளி அச்சலி பகுதியைச் சேர்ந்த சுப்பையா உதயராசா வயது 56 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த 22ஆம் தேதி மேல் மாடியில் மேசன் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வெற்றிலை துப்புவதற்காக கட்டடத்தின் முகப்பு பகுதிக்கு சென்ற வேளை கால் தவறி கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். இதனையடுத்து உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி போராட்டமும் கருத்தரங்கும் யாழ்ப்பாணத்தில் இன்று 1ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளது. சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைக்குழியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்து, உண்மையை வெளிப்படுத்து எனும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன்படி இன்று பிற்பகல் 1 மணியளவில் ஆர்ப்பாட்டமும், அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணியளவில் தந்தை செல்வா கரையரங்கத்தில் கருத்தரங்கும் இடம்பெற உள்ளன. தமிழினத்திற்கு எதிராக திட்டமிட்ட வகையில் சிங்கள இனவாதிகள் செயல்படுவதாக பௌத்த தேரர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மிகிந்தலை பகுதியில் உள்ள விகாரை ஒன்றின் விகாராதிபதிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்குமான நேற்றைய சந்திப்பின் போது மறைக்கப்பட்ட ரகசியம் ஒன்று அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய குருந்தூர் மலையில் திட்டமிட்ட வகையில் பௌத்த மயமாக்கலை உருவாக்கி அதனை தொல்பொருள் பகுதியாக பிரகடனம் செய்யும் நடவடிக்கை தொடர்பில் விகாராதிபதி உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் செயற்பட்ட முறைப்பாடு தொடர்பான ஆவணத்தை தன்னிடம் வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராக செயல்பட்ட ஐயத்திலக்க என்னும் நபர் பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட சின்னங்களை மூடைகளில் கொண்டு வந்து சுற்றியுள்ள நிலங்களிலும் வயல் நிலங்களிலும் வீசி அவற்றை தொல்பொருள் நிலங்களாக ஆவணப்படுத்தி தொல்பொருள் திணைக்களம் கையப்படுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் குருந்தூர் மலை தொடர்பில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன. தமிழர்களுக்கு சொந்தமான அந்த பகுதியை கைப்பற்ற தென்னிலங்கை கடும் போக்குவாதிகள் நடவடிக்கையை எடுத்திருந்தனர். ராஜபக்சர்கள் ஆட்சி காலத்தில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பிரச்சனையாக குருந்தூர் மலை விஸ்வரூபம் எடுத்திருந்தது. இந்நிலையில் பௌத்த துறவி ஒருவரினால் அதன் பின்னாலுள்ள மர்மங்கள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளமை தமிழர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நியமிக்கப்பட்ட 6 பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு தேவையில்லை என்று சபாநாயகருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். அதன்படி எரங்க குணசேகர, அரவிந்த சனரத், தினிந்து சமன் குமார, நிசாந்த ஜெயவீர, டாக்டர் கௌசல்யா அரியரத்ன மற்றும் MMI அர்ஹாம் ஆகியோர் எரிபொருள் கொடுப்பனவு தேவையில்லை என்று அறிவித்துள்ளனர்.
முந்தைய அரசாங்கங்களில் பல அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் அமைச்சர் பதவிக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவுக்கு கூடுதலாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை பெற்றிருந்தனர். இதேவேளை தற்போது பிரதமர் உட்பட 48 அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை முன்னர் நிராகரித்திருந்தனர். தொடர்வது இந்திய செய்திகள். இந்திய பெருங்கடலில் இன்று 1ஆம் திகதி அதிகாலையில் 6.0 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டுள்ளதால் எந்த ஒரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியம் முற்றிலும் மக்கள் வசிக்காத கடல் பகுதி எனவும் இதனால் உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை எனவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மைய தரவுகள் கூறுகின்றன. இலங்கை மற்றும் இந்திய கடற்கரைக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமும் இதனை முழுமையாக உறுதி செய்துள்ளது. இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலின் டெக்டோனிக் தட்டு அதாவது டெக்டோனிக் பிளேட் எல்லைகளுக்கு அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும் எனவும் இப்பகுதியில் அவ்வப்போது இதுபோன்ற நிகழ்வுகள் பதிவாகுவது இயல்பானது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்வது உலகச் செய்திகள். ஜேம்ஸ் புக்கன் தனது முன்னாள் கட்சி காலவரையற்ற விடுப்பை ரத்து செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிவித்த பின்னர் என் குடும்பத்தின் கண்களை பார்த்து நான் அப்படி இல்லை என்று சொல்ல விரும்புவதாக கூறினார். நைகல் பஹ்ராஜின் கட்சியுடன் முரண்பாடாக மாறிய பின்னர் சீர்திருத்த இங்கிலாந்து கவுன்சிலர் ஒருவர் கோகன் சர்வேண்டிங் கட்சிக்கு டோரி கட்சி தாவியுள்ளார். தனது முன்னாள் கட்சி காலவரையற்ற விடுப்பை ரத்து செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிவித்த பின்னர் என் குடும்பத்தின் கண்களை பார்த்து நான் அப்படி இல்லை என்று சொல்ல விரும்புவதாக ஜேம்ஸ் புக்கன் கூறினார். ஜூலை மாதம் நடந்த இடைத்தேர்தலில் சீர்திருத்தத்திற்காக தனது இடத்தை வென்ற டாட்ஃபோர்ட் பெருநகர ஆளுநர் இந்த கொள்கை மிகப்பெரிய அளவிலான பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்குவதாக தெரிவித்தார். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.